சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலுமே எழுந்திருக்கு. இந்த தேர்தல் அப்படிங்கிறது சாதாரண தேர்தல் அப்படிங்கிறது அல்ல. ஏன்னா இது 4 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது 4 முனை போட்டி கிடையாது, 2 முனை போட்டி தான். ஒன்று தமிழ் தேசியம், இன்னொன்று திராவிடம். இது 2க்குமான போட்டி தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த தேர்தல் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். சரி, இப்போ காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய சீமான் அவர்கள் ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பார்வை, மக்கள் பேசிக்கொள்வதை வைத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் வெற்றி வாகை சூடப் போகிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ டிஎம்கேயில் காங்கிரஸ் நிறுத்தினாலும் சரி அல்லது யாரை நிறுத்தினாலும் சரி, ஏடிஎம்கே பொறுத்தவரை அங்கே தேர்போகி பாண்டி அப்படிங்கிற ஒருத்தர் நிறுத்தியிருக்கிறாங்க. இன்னொருத்தர் டிவிகேயை பொறுத்தவரை டாக்டர் பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் இங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பகுதியில் நிற்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேயில் நிற்கக்கூடியவங்க அவங்களுடைய கம்யூனிட்டி ஓட்டு அங்கே விழுகும், ஜாதி ஓட்டுகள் அந்த இடத்துல விழுகும். அதே மாதிரி இந்த பக்கத்து நிறுத்தக்கூடிய ஏடிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய அந்த கட்சியிலிருந்து நிறுத்தக்கூடிய தேர்போகி பாண்டி அவர்களுக்கு சாதி ஓட்டுக்கள் அவருக்கு விழுகும். மற்றபடி இந்த கொள்கை, கோட்பாடு, அந்த தத்துவம், சித்தாந்தம் அந்த ஓட்டு இந்த 2 கட்சிக்குமே விழுகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. சரி, இந்த பக்கத்து டிவிக்கு பிரபு நிற்கிறார். இவருக்கு எப்படிப்பட்ட ஓட்டு விழுகும் அப்படின்னா, இளைஞர்கள் ஓட்டு கண்டிப்பாக விலகும். அதுவும் குறிப்பாக விஜயை ரசிக்கக்கூடிய, விஜயை நேசிக்கக்கூடிய, விஜயினுடைய தீவிரமான ரசிகனாக இருக்கக்கூடியவன் மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போடுவான். இப்போ அவருமே இன்ஸ்டாகிராமு அது இதுன்னு ஏகப்பட்டதில் ஃபேமஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்காரு பிரபு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு பக்கத்து அப்படி ஒரு ஓட்டு பிரியம். ஆனால் முழுக்க காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நல்ல யோசிக்கக்கூடிய, நல்ல சிந்தனை உடைய, நல்ல சிந்திக்கக்கூடிய, அறிவாற்றல் நிறைந்த மக்கள் காரைக்குடி பகுதியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல 100% அது உண்மை. அப்படி இருக்கிற மக்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலை அவர்கள் சிந்தித்து ஓட்டு போடுவாங்க. ஒரு ஆட்டோக்காரர்லாம் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு போட்டேன், காலங்காலமாக ஏடிஎம்கே டிஎம்கே தான் வருது, ஆனால் இந்த தடவை என்னுடைய ஓட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான், என் குடும்பத்து ஓட்டு அனைத்து ஓட்டுமே அவங்களுக்கு தான் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். இது மாதிரி நிறைய பேர். ஒருத்தர்லாம் சொல்கிறாரு, நான் டிஎம்கே கட்சி தான், ஆனாலும் இந்த தடவை ஒரு மாற்றம் வேணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த தடவை நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். ஆக மக்களுடைய மனம் கொஞ்சமாக அந்த மனநிலை மாறி இருக்கிறது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவன் அரணையூரிலிருந்து, சிவகங்கை மாவட்டம் அரணையூரிலிருந்து ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு ஆள் தான் கிளம்பி வந்தான், இயக்குனராக படம் எடுத்தான். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த மக்களுக்காகவும், இந்த மண்ணுக்காகவும், இந்த இயற்கைக்காகவும், மலைகளுக்காகவும், மரங்களுக்காகவும், நீருக்காகவும், நிலத்திற்காகவும் ஒரு தலைவன் பாடுபடுகிறான் என்றால் அது செந்தமிழன் சீமான் மட்டும்தான். வேறு எந்த தலைவனும் என் கண்ணுக்கு தெரியலை. ஏன்னா இது வரைக்கும் எந்த தலைவன் மண்ணை பற்றி பேசுனதாகவும் தெரியல, மரத்தை பற்றி பேசுனதாகவும் தெரியல, இயற்கை வளங்களை பற்றி பேசுனதாகவும் தெரியலை, நெல் கொள்முதலை பற்றி பேசுனதாகவும் தெரியலை, கல்வி எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கணும், அது எப்படி போய் மக்களுக்கு சேரணும், மருத்துவத்தை எப்படி கொடுக்கணும், அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எந்த தலைவனும் இது வரைக்கும் பேசுனதாக தெரியல. அப்படியே பேசியிருந்தாலும் சாத்தியமில்லாததான் அவர்கள் பேசுகிறாங்க, பார்க்குறோம். ஆனால் இங்கே தலைவன் எல்லாமே இலவசம் சொல்லலை. எது இலவசம் தெரியுமா? கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம்,